பிரதமர் மோடி மத ரீதியாக வன்மத்தை பரப்புவதாக விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். மோடி அவர்கள் பேசிய பேச்சு மிகவும் கண்டிக்கத்தக்கது, வருத்தமளிக்கக்கூடியது. மத வன்மத்தையும் மத துவேஷத்தையும் இந்த நாட்டிலே பரப்புவதற்காக மோடியே முன்னின்று RSS இந்த தத்துவங்களை எடுத்துச் சொல்கிறார் என்பது மனவேதனை அளிக்கிறது. மோடி 73 வயதாகி பிரதமராக பொறுப்பேற்பதற்கு அவருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவருக்கு தமிழகத்திலே மக்கள் கொடுக்க போகின்ற ஓய்வை போல இந்தியாவிலும் ஜூன் 4 அவர்களுக்கு ஓய்வு கொடுப்பார்கள் என்ற முழு நம்பிக்கை இருக்கிறது. வருங்காலத்திற்கான இந்தியாவுடைய பிரதமரை ஜூன் 4 நாம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். பிரதமர் மோடியின் வெறுப்பு பிரச்சாரத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தை அணுகுவோம் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு முஸ்லிம்களுக்கு செல்வத்தில் முதல் உரிமை உண்டு என்று கூறியதாக குறிப்பிட்டார். இந்த நகர்ப்புற நக்சல் சிந்தனை தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் மாங்கல்யத்தையும் கூட விட்டு வைக்காது என மோடி பேசியது நாடு முழுவதும் கடும் சர்ச்சையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் மோடியின் வெறுப்பு பிரச்சாரத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தை அணுகுவோம் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். இளம் கிராண்ட் மாஸ்டர் குகேஷின் சாதனை பயணம் லட்சக்கணக்கானவர்களை ஊக்குவிப்பதாக பிரதமர் மோடி புகழ்ந்துள்ளார். கனடாவில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் சேலஞ்சர்ஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இளம் வீரர் என்பதை நுழைத்து இந்தியா பெருமைப்படுவதாக பாராட்டியுள்ள பிரதமர் மோடி, குகேஷின் சாதனை அவரது அசாதாரணமான திறமையையும் அர்ப்பணிப்பு உணர்வையும் பறைசாற்றுவதாக வாழ்த்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.